அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மள எல்லாருக்கும் இருக்கிற பெரிய தலைவலி என்ன? மாத பட்ஜெட்டை கம்மி பண்ணணும், பணம் எப்படியாவது சேமிக்கணும் அப்படிங்கிறது தானே. ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தான் நான் உங்ககிட்ட வந்து வந்திருக்கேன். இதில் மளிகை சாமான் வாங்குறதுல மட்டும் நம்ம ஒரு சின்ன ஹேபிட்டை மாற்றிக்கிட்டாலே மாதம் நல்ல பணத்தை வந்து சேமிக்க முடியும். அது எப்படி நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எண்டில் இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம அடுப்படி ஆராய்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நம்ம எல்லாருமே ஒரு பெரிய தப்பு பண்ணுவோம். அது என்ன தெரியுமா? வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்காம நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுருப்போம் இல்லையா, அதை மட்டுமே நம்பி கடைக்கு போயிடும், இதெல்லாம் தான் தேவை அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன ஆகும்? இதெல்லாம் வீட்டிலையே இருந்துச்சு, தெரியாமல் வாங்கிட்டோமே, அடடா இதெல்லாம் முக்கியமானது வாங்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. மறுபடியும் கடைக்கு போகணுன்னு ஒரு சோம்பேறித்தனமும் வரும். ஸோ அதனால் நான் வந்து முதல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஞாபகத்தில் வந்து வச்சுக்கேன். அதாவது நம்ம டெய்லி குக் பண்ணுறதுனால நமக்கு தெரியும் இல்லையா, எந்தெந்த பொருளாக வந்து தீந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தீந்த பொருள் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா டப்பா வந்து கழுவி வச்சிரும், அதை பார்த்தாலே வந்து அந்த பொருள் தீந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் வந்து எழுதிக்குவேன். எதெல்லாம் வீட்டில் வந்து காலி ஆயிடுச்சு, எதெல்லாம் வந்து தேவை இந்த வாரத்துக்கு, அதாவது இந்த மாதத்துக்கு தேவைங்கிறத வந்து எழுதிடுவேன். அப்புறம் அதோடு மட்டும் நான் அந்த லிஸ்ட் வச்சுட்டு கடைக்கு வந்து போக மாட்டேன். நேராக கிச்சனுக்குள்ளே வந்து ஒரு ரவுண்டு போவேன். ஒவ்வொரு டப்பாவையும் திறந்து எது வந்து காலியாக இருக்குது, எது வந்து இன்னும் போதும், இல்லை வந்து எது வந்து பத்தாது இந்த மாதத்துக்கு அப்படின்னு வந்து ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் செக் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த 2 நிமிஷம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு ரவுண்டு போயிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து நமக்கு வீண் செலவுகள் வந்து குறையும். ஏன்னா வீட்டில் ஏற்கனவே இருக்கிற பொருளை மறுபடியும் வாங்குற செலவு முழுக்க தேவையில்லாத செலவு தான். அதனால் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு எது தேவையோ அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து எழுதிக்குவேன். இன்னொன்று வந்து வீட்டில் இருக்குது ஆனால் காலி ஆயிரும், வேணும் அப்படிங்கிறத கம்மியான குவான்டிட்டியில் வந்து எழுதிக்குவேன். ஸோ வந்து காசு வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போய் பொருள்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா டப்பாவும் ஒரே இடத்துல ஒழுங்காக இருந்தால் என்ன பொருள் எவ்வளோ இருக்குன்னு ஒரு பார்வையிலே நமக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நான் இப்படி ஒரு ஆர்கனைசரை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அழகுக்காக மட்டும் இல்லை, செலவை கட்டுப்படுத்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ட்ராவர்லையும் நான் ஒவ்வொரு பொருள் வந்து போட்டு வச்சுக்குவேன். இப்போ இந்த ட்ராவரில் வந்து நான் இந்த மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ், நான் மோஸ்ட்லி பேக்கெட் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வாட்டி மிளகாத்தூள் வந்து எனக்கு நம்ம வாங்கி அரைக்கிறத விட கடை பேக்கெட் தான் வந்து கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து நான் பேக்கெட்டே வாங்கிட்டேன். இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், மிளகாத்தூள் வச்சு எது லாபம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ லாபமானு சொல்லிட்டு ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். நல்ல வியூஸ் வந்து கிடச்சிது. ஆனால் அதில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்டும் கிடச்சிது, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டுமே வந்து கிடச்சிது. ஏன்னா நான் சக்தி பிராண்டை வந்து அந்த வீடியோவில் வந்து காமிச்சிட்டேன். நான் எப்பயுமே சக்தி பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். என் வீட்டில் அதுதான் இருந்துச்சு, அதனால் அதை தான் காட்டினேன். ஆனால் நான் அதை தப்பாக போர்ட்ரேட் பண்ணியே காட்டவே இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன தெரியுங்களா சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து சக்தி மசாலாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறீங்க, அந்த கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறீங்க, அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸோட வாழ்வாதாரத்தையே வந்து பாதிக்கும், நீங்கள் வந்து யூடியூப் ஆதாயத்துக்காக வீடியோ போடுறீங்க அப்படின்னு. நான் 2 வருஷமாக யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டுருக்கேன். யூடியூப் ஆதாயத்துக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னா எப்போது நான் மானிட்டைஸ் ஆகி எவ்வளவோ பேமெண்ட்லாம் வந்து வாங்கியிருப்பேன். இன்னும் மானிட்டைசேஷன் ப்ராசஸே எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கும் டைமிங்கும் முடிய போகுது. அது இன்னும் எனக்கு அப்ரூவலும் கூட ஆகலை. இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் சிரிப்பு வந்துச்சு. அப்படி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வீடியோக்குள்ளே வந்து போவோம். அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் வந்து காலி ஆகுது ஒரு பொருள் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சால் அவசரமாக நம்ம ஓடி போய் வாங்க வேண்டிய நிலைமை வந்து வராது. அவசரத்தில் வாங்கும்போது தான் நிறைய விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்து வரும். ஸோ எப்போ வந்து நீங்கள் மார்க்கெட் பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ வந்து உங்களுக்கு ஒரு மளிகை சாமானை வந்து விலை கம்மியாக கிடைக்குதோ அப்போ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. எப்போ அது அதிகமாகுதோ அதுக்கு ஆல்ட்ராக நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் தனித்தனியாக இப்போ பருப்பு வகைகள், பயிர் வகைகள்னால் அது ஒரு கலர் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்குவேன். மாவு ஐட்டம்ஸ் அது ஒரு கலர் பாக்ஸில், எண்ணெய் அதுக்கப்புறமேட்டுக்கு பொரிக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் அதில் இருந்துச்சுன்னா அது ஒரு டப்பாலுன்னு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து போட்டு வச்சுப்பேன். ஸோ எனக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி காலியாக பிரித்த டப்பாவில், அதுவும் இந்த மாதிரி மாவெல்லாம் வந்து பிரித்து கவரில் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வைங்க. ஏன்னா மாவெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி விட்டுரும். அதுவே நம்ம மெனக்கெட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து போட்டு வச்சுக்குவேன். மளிகை சாமான் வந்து வாங்குறப்ப இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ ஆஃபர் இருக்குன்னு தேவையில்லாத வந்து வாங்கிடக்கூடாது. ஆஃபராகவே இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தால் தான் வந்து வாங்கணும். இல்லைன்னா அது வந்து சேமிப்பு கிடையாது, சேவிங்ஸ் கிடையாது. அது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவு தான். ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரி எல்லா பொருளையும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பாதி இருந்துச்சு அப்படின்னா
அந்த மாதம் அதை வாங்கவே வேண்டாம். தேவையானதை மட்டும் வாங்குற பழக்கத்தை தான் அந்த பழக்கம் வந்தால் தான் செலவு வந்து தானாக குறையும். நான் வாங்கிட்டு வந்த பொருளையும் இப்படி ஒழுங்காக ஒவ்வொரு இடத்துல வந்து அடுக்கி வச்சுட்டேன். அடுத்த தடவை எனக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து கலர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன், இந்த ட்ராவுக்குள்ளே இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, புதுசாக வாங்கின பொருளை வந்து அடியில் வந்து போட்டுருவேன். ஏற்கனவே இருந்த பொருளை வந்து மேலே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்குவேன். அப்படின்னா எந்த பொருளும் வந்து எக்ஸ்பைரி வந்து ஆகி வீணாயிருது. மோஸ்ட்லி எக்ஸ்பைரி இருக்கிற மாதிரிலாம் அதுக்கு அவ்வளோ எக்ஸ்பைரி முடிகிற அளவுக்குலாம் வந்து வச்சுக்க மாட்டேன். டக்குன்னு வந்து காலி ஆயிரும். அப்புறம் இந்த சோம்பு வந்து ஒரு வாட்டி வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன், தெரியாமல் கொஞ்சோண்டு வெளியில் வச்சிட்டேன். அது பார்த்தா உளுத்து போகிற மாதிரி அந்த லைட்டாக பவுடர் ஆகிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஆனால் நல்லா தான் வந்து இருக்குது. பூச்சி வண்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ மட்டும் அந்த தூளாக இருக்குது இல்லையா, அதை மட்டும் இந்த மாதிரி சளிச்சிட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டு இது சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் சோம்பு வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. அப்போ வந்து அதில் பூச்சியும் வராது, அந்த கலரும் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா சோம்பு வந்து நல்லா டார்க்காக க்ரீன் கலரில் இருக்க மாதிரி தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சீரக கலரில் வந்து இருக்கும். ஸோ அதனால் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும், ரொம்ப நாளைக்கு அது லைஃப் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். நான் வந்து இது இப்போ வாங்கிட்டு வந்தேன், கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு வாட்டி வந்து நல்லா விலை கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நான் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து இந்த டோர் இருக்கும் இல்லையா, இந்த டோர் இருக்க இடத்துல வந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வந்து கெட்டு போகாது. இதே மாதிரி கடலை பருப்பையும் வச்சுக்கோங்க, ஏன்னா வெளியில் வச்சோம் அப்படின்னா உளுத்து போயிடும். அதே மாதிரி ரீஃபில் பண்ண வேண்டிய பாட்டில்ஸ்லாம் ரீஃபில் வந்து பண்ணிக்கிட்டேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா டப்பாவையும் திறந்து வந்து பாருங்கள். நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து உங்களோட மளிகை சாமானை போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த டப்பாவை திறந்து பாருங்கள். எது கம்மியாக இருக்குது, எது அதிகமாக இருக்குது, எது வாங்கவே வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கே வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிடும். அப்புறம் நிறைய பேர் வந்து செலவை குறைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே செலவு குறையணும் அப்படின்னா வாங்குறத குறைக்கிறத விட தேவையான மட்டும் வாங்குறத பழக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்போ தான் எனக்கே வந்து புரியுது. சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்மளோட சேமிப்பை வந்து உருவாக்கும். இந்த மாதிரி லிஸ்ட்டு போடுறது, வீட்டில் இருக்கிறத வந்து செக் பண்ணுறது, பொருட்களை வந்து ஒழுங்காக அடுக்கி வைக்கிறது, இந்த 3 பழக்கமும் மட்டும் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மாதத்துலேயே இந்த மாதம் செலவை வந்து மளிகை செலவு வந்து ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கவனிப்பீங்க. இன்னொரு டிப்ஸ் சொல்லட்டுமா? வீட்டில் வந்து ஒரு 3-4 டப்பா வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா உடனே கடைக்கு வந்து ஓடாதீங்க. அந்த வாரத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்கான்னு முதல்ல வந்து யோசிங்க. சில நேரம் நம்ம பயத்தால் தான் வாங்குகிறோம், தேவையால இல்லை. மாதத்துக்கு ஒரு நாள் நோ க்ரோசரி ஷாப்பிங் டேன்னு வந்து வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த நாள் வந்து வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சே என்ன சமைக்க முடியும்னு பாருங்கள். இப்படி பண்ணும்போது மறந்து கிடந்த நிறையா பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொரு முறையும் மளிகை சாமான் வாங்கும்போதும் ஒரு ரூல் வச்சுக்கோங்க. ஒரு புதிய பொருள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு காலி பேக்கெட் வெளியே போயே ஆகணும். அப்போ தான் எவ்வளோ வாங்குகிறோன்னு நமக்கே வந்து தெரியும். ஒரு டப்பா வந்து முழுசாக நிரப்பணும்னு அவசியம் இல்லை. அடுத்த 20 நாள் போதும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. டப்பா நிரம்பி இருக்கிறதால மனசுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் பர்ஸில் பணம் இருக்காது. ஸோ அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பசியோடு போகாதீங்க. பசியோடு போகணும் அப்படின்னம்னா நம்ம தேவையில்லாதெல்லாம் வாங்குவோம். அப்படி பசிச்சு சாப்பிட்டுட்டு போனாலும் தேவையில்லாத வாங்கிடுவோம், அதை தவிர்க்க முடியாது. நல்லா லைட்டாக வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் லிஸ்ட் இல்லாத பொருளும் ட்ராலிக்குள்ளே வந்து வந்துடும். அதனால் லிஸ்ட்டோடு வந்து போங்க, சாப்பிட்டு போங்க. தேவையானதை மட்டும் வாங்கிக்கோங்க. வெளியில் சாப்பிட்ணுன்னா ஆசையாக இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். எப்போயாவது ஒரு நாள் தானே சாப்பிட்றாருனா தப்பு கிடையாது. என்னோடய பாலிசி அது. ஒவ்வொரு மாதமும் ஒரு பொருளை மட்டும் கண்காணிங்க. இந்த மாதம் பிஸ்கட் செலவு எவ்வளோ, அடுத்த மாதம் எண்ணெய் செலவு எவ்வளோ, இப்படி தான் எங்கள் பணம் வந்து அதிகமாக போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். குழந்தைங்க கூட வந்தாங்க அப்படின்னா வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பட்ஜெட் வந்து சொல்லிடுங்க. இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும்தான்னு சொல்லிடுங்க. தேவையில்லாத செலவு வந்து குறையும். பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்து சொல்லி அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க மாறிக்குவாங்க. வீட்டில் எல்லோருக்கும் வந்து மளிகை சாமான் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் இருந்தால் இல்லைன்னு நினச்சி அதே பொருளை மறுபடியும் வாங்குகிற நிலமை வரும். இதில் நம்ம வீட்டு ஆம்பளைங்களும் கிச்சனுக்குள்ளே வந்து வரமாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க வரும், மெயினாக அதுங்களுக்கு வந்து சொல்லிடணும் இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ஆஃபர்னு பார்த்ததும் வாங்காதீங்க. ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, இது எல்லாமே இந்த மாதம் வந்து ஓடாதா? பதில் வந்து ஓடும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பொருளை ஷெல்ஃப்லேயே விட்டுட்டு வந்துடுங்க வீட்டுக்கு. மாத கடைசியில் ஒரு சின்ன கேம் வந்து விளையாடுங்க. இந்த வாரம் புதுசாக எதுவும் வாங்காமல் வீட்டில் இருக்கிறத வச்சு சமைப்போம் அப்படின்னு செலவும் குறையும், கிச்சனும் வந்து காலியாகும். சரி, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் அடிக்க எடுத்து வச்சுக்கொள்ள கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு, பசி வேறு ஆயிடுச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு கிரேவி மாதிரி ஒன்று வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
அது ரெசிபி வேணுன்னா வந்து சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். சூப்பராக இருக்கும். இது வந்து நான் வந்து இப்படி முட்டை வந்து ஹாஃப் பாயிலாக வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இதுலேயே நீங்கள் சிக்கன் போட்டிங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி ஆயிரும், மட்டன் போட்டால் மட்டன் கிரேவி ஆயிரும். அதனால் பேஸ் இது அந்த கிரேவியோட பேஸ் வந்து செஞ்சிருந்தேன். இங்கெல்லாம் செஞ்சு ரொம்ப பசியாக இருந்துச்சா, சரின்னு ஒரு 2 தோசையும் ஊற்றிட்டு அந்த கிரேவி வச்சு ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி உடச்சி ஊற்றி எடுத்து சாப்பிட்டுட்டேன். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்ற ஹாஃப் பாயில் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஏதாச்சும் ஒரு பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சொல்கிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை வேறு மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னாலும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி போடலாம். வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.